ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு ஃபாத்திஸ் வைப். இன்றைக்கி நம்ம மொறுன்னு சம்சா எப்படி சுட போகிறோங்கிறத பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு தட்டு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதில் ஒரு கப்பு மாவு போட்டுக்கோங்க. ஒரு கப்பு மாவுங்கிறது இங்கே நான் 200 கிராம் போட்டிருக்கேன். கொஞ்சமாக உப்பு போட்டு லைட்டாக அப்படி கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா அதில் 1 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றுங்க. அதையும் லைட்டாக கலந்து விட்டுருங்க. அதுக்கப்புறமா தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் ஸ்டிஃபாக பிணைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணியாக பிணைஞ்சிடாதீங்க. நீங்கள் இந்த மாதிரி தட்டு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தான் இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி மாவு பிணைய முடியும். அப்படி இல்லைன்னா நமக்கு பிணையிறதுக்கு வாட்டம் வராது பவுலில். அதுக்கப்புறமா அந்த மாவை கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ் போதுமானது தான். அதுக்கப்புறம் அந்த மாவை எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களை இப்படி உருட்டிக்கோங்க. இந்த மாதிரி உருட்டினதுக்கப்புறம் இப்படி தட்டிலே வச்சு தேய்ச்சிங்கன்னா நல்லா அழகாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இப்போ கொஞ்சமாக மாவு தெளித்து நம்ம உருட்டின மாவு உருண்டை எடுத்து அது மேலே வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு பூரிக்கட்டை எடுத்து 2 தேய்ச்சிட்டு திருப்பி மாவை திருப்பி வைங்க. திருப்பி 2 தேய்ச்சிட்டு திருப்பி மாவை சுற்றி வைங்க. இந்த மாதிரி இப்படி நீங்கள் வச்சு தேய்க்கும் போது தான் அது கரெக்டாக ரவுண்ட் ஷேப்பில் நமக்கு கிடச்சிரும். இதே மாதிரி எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. திக்னஸ் இந்தளவுக்கு இருந்தால் போதுமானது. இதுக்கப்புறம் அந்த மாவில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி அதுக்கு மேலே மைதா மாவு தூவிடுங்க. அதுக்கு மேலே நம்ம இதே மாதிரி உருட்டி வச்சுருக்க இன்னொரு மாவு எடுத்து அதுக்கு மேலே வைங்க. திருப்பி அதுக்கு மேலேயும் கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றி லைட்டாக மைதா மாவு போடுங்க. இதே மாதிரி ஒரு 3 இல்லை 4 பீஸ் இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஒன்றுக்கு மேலே ஒன்றா 3 மாவோ அல்லது 4 வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா அதையும் அதே மாதிரி சுற்றி சுற்றி தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பெரிய சப்பாத்தி மாதிரி கிடைக்கும். இதை அடுப்பில் தோசைக்கல் வச்சு அதை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு அதில் இந்த மாவை போட்டு ஒரு 2 செகண்ட் 1 செகண்ட் அந்த மாதிரி திருப்பி திருப்பி போடுங்க. போட்டிங்கன்னா ஒரு பக்கமாக அது உறிஞ்சி வரும். அப்படியே வரும்போது ஒன்று ஒன்றா பிரித்து எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சப்பாத்தி மாதிரி இந்த மாதிரி கிடச்சிரும். இதை நீங்கள் சைஸு நம்ம நீல வாக்கில் 3 டிவைட் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நான் எல்லா பட்டியும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் ஒரு பவுலில் மாவு எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக அதில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி கொஞ்சம் கரைக்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா ஸ்டஃபிங்ஸ்க்காக பட்டாணியை வேக வச்சுருக்கேன். தண்ணி ஊற்றி லைட்டாக உப்பு போட்டு வேக வச்சு வெந்ததுக்கப்புறம் அதை அணைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ வெங்காயம், கொத்தமல்லி, பட்டாணி எல்லாம் ரெடி பண்ணி வச்சாச்சு. இப்போ ஒரு பவுலில் வெங்காயம் போட்டுக்கோங்க. வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறமா கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் சோம்பு சேர்த்துக்கோங்க. சும்மா ஒரு ஆஃப் ஸ்பூன் தான் நான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு கொஞ்சம் பிணைஞ்சி விட்டுருங்க. பிசைஞ்சதுக்கப்புறமா கொத்தமல்லி தூவி அதையும் கொஞ்சம் பிசைஞ்சிருங்க. அதுக்கப்புறம் நம்ம வேக வச்ச பட்டாணியை போட்டு லைட்டாக கலந்து மட்டும் விட்டுருங்க. இப்போ நம்ம சம்சா மசாலா ரெடி ஆயிடுச்சு. இப்போ சம்சா பட்டி எடுத்துக்கோங்க. அதில் நல்லா கல்லில் போட்ட பக்கம் இருந்துச்சு அப்படின்னா அது நம்மளை பற்றா மாதிரி வச்சுட்டு அதில் நம்ம மைதாவும் தண்ணியும் கலந்த மாவு இருக்கும் இல்லையா, அதை எடுத்து அதுக்கு மேலே இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கோங்க. விட்டுட்டு சம்சாவை இப்படி ரோல் பண்ணி எடுத்து கையில் வச்சுக்கோங்க. அப்போ மாவு ஒட்டி இருந்துச்சுன்னா அதை இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. எடுத்து விட்டுட்டு இப்போ அதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங்கை வைக்க போகிறோம். இந்த மாதிரி நீங்கள் மாவு தடவும் போது அது பிரிஞ்சு வராமல் இருக்கும். ஸ்டஃபிங் வச்சுட்டு இதே மாதிரியே சீல் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி எல்லா சம்சாவையும் நீங்கள் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் உங்களுக்கு எங்கேயாவது பிரிஞ்சு வரா மாதிரி இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல திருப்பி கொஞ்சமாக மாவு எடுத்து தடவி அதையும் பேஸ்ட் பண்ணி சீல் பண்ணிடுங்க. இதே மாதிரி எல்லா சம்சாவையும் செஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நம்ம எல்லாத்தையும் மடித்து வச்சுட்டோம். ஒன்று பெருசாகவும் ஒன்று சிறுசாகவும் இருக்குது. இதனால் டேஸ்ட் எதுவும் மாற போகிறதில்ல. அதுக்கப்புறமா அடுப்பில் கடாய் வச்சு அந்த கடாயில் எண்ணெயை ஊற்றி அந்த எண்ணெயை நல்லா சூடானதுக்கப்புறமா அடுப்பை சிம் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஒவ்வொரு சம்சாவாக உள்ளே போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வேக வைங்க. டக்குன்னு திருப்பி விட்டுருங்க. போட்டு ரொம்ப நேரம் அப்படியே வைக்காமல் ஒரு 2 செகண்ட் 3 செகண்ட்லேயே திருப்பி விட்டு வேக வைங்க. ஒரே பக்கமாக வச்சு வேக வைக்காதீங்க. இப்படி நீங்கள் திருப்பி விட்டு வேக வைக்கும்போது நமக்கு தேவையான அந்த கலர் வந்ததுக்கப்புறமா அதை நீங்கள் எண்ணெயிலேருந்து எடுத்துருங்க. இப்படி நீங்கள் வேக வச்சு எடுக்கும்போது சம்சாவில் எண்ணெயும் அவ்வளோவா குடிக்காது. ப்ளஸ் சம்சாவும் நல்ல மொறுன்னு இருக்கும். இப்போ நம்மளோட சம்சா ரெடி. பாருங்கள், அந்தளவுக்கு எண்ணெய் இல்லாமல் சம்சா ரெடியாகி வந்துருச்சு மொறுன்னு.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஃபாத்தி வைப்ஸ் சேனலை லைக்ஸ் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சேனலை பார்த்ததற்கு நன்றி.